வணக்கம். நான் ஒரு மகளிர் விடுதி நடத்திட்டு வரேன். அதுல பலதரப்பட்ட கல்லூரி மாணவியர்கள் தங்கியிருக்காங்க. திங்கட்கிழமை திடீர்னு ஒருத்தர் லஞ்ச் டைம்ல உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு எனக்கு இப்ப மாதவிடாய் காலம் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லெமன் ஜூஸ் நாடி பாக்குறேன். எந்த நாடியுமே பெருசா இல்ல, துவர்ப்பு நாடி சுத்தமா இல்ல. வெறும் கொஞ்சமா உப்பு நாடி மட்டும் இருக்கு. சரிட்டு ஒரு லெமன் சுவை மருத்துவம் தான் பார்த்தேன். லெமன் ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ஃபிட்ஸ் வருது. வெளியில கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லா நாங்க இருக்க ஏரியா ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆகும். கல்லூரி விடும்போது தெரியும் இல்லைங்களா, ஃபுல்லா டிராஃபிக் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours நம்மளால வெளில போக முடியாது. அந்த பிள்ளைய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால பயமாவும் இருந்தது. 20 வயசு பொம்பளை பிள்ளை, அப்படியே கொலாப்ஸ் ஆறாங்க. ஃபிட்ஸோட இது ஜாஸ்தி ஆகுது. ஒண்ணுமே பண்ணலையா, சுழிமுனை வர்மமும் கவுளியும் கொடுத்தோம். அது இழுப்பு ஜாஸ்தி ஆகுது, சுழிமுனையில அழுத்துறோம், அப்படியே குறையுது. திரும்பி ஒரு 5 நிமிஷம், திரும்பி இழுப்பு ஜாஸ்தி ஆகுது, கவுளியும் சுழிமுனையும் கொடுக்குறோம், கம்மியாகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 40 minutes இதே நிலைமை தான். ஏறுது, ஆனா கண்ட்ரோல் ஆயிடுது. ஒரு 2 இப்படி இழுக்கிறாங்க, அதை நாங்க விட்டுட்டோம்னா ஜாஸ்தி ஆயிடும். 2 பேர் இருந்தோம், 2 பேர் மறுபடியும் கொடுத்தோம், மறுபடியும் இறங்குது. காலும் கையும் கவுளி கொடுத்து சுழிமுனை அழுத்தின உடனேவே அதோட இன்டென்சிட்டி கம்மியாச்சையா. அந்த அம்மா, அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கிட்டா. கையில பிராணமுத்திரை வைக்க ட்ரை பண்றோம், என்னன்னோ ட்ரை பண்றோம். அவளுக்கு கையும் காலும் சேர்ந்து இழுக்குது, எங்களால எதுவுமே பண்ண முடியல. தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு அப்ப நாடி பாக்குறேன், எல்லா நாடியும் சூப்பரா இருக்கு. அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. அது கரெக்டா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பாக்குறேன், எனக்கு இந்த ஹிஸ்டரி எதுவுமே தெரியாது. ஒரு நாடியும் இல்ல, வெறும் லைட்டா உப்பு நாடி மட்டும் அடிச்சிட்டு இருந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காரும் போது துவர்ப்பு அடிக்குது, கார்ப் அடிக்குது, எல்லாமே அடிக்குது. அந்த 2 வர்மா பாயிண்ட் அவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்தது. அவ ஏன்ச்சு உட்காந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொன்னான். ஆண்டி, எனக்கு இதே மாதிரி போன தடவை வந்தது, காலேஜ்ல நேரம் கொண்டு போய் ஐசியூல சேர்த்துட்டாங்க. 2 நாள் நான் மருத்துவமனையில இருந்திருக்கேன், அவ்வளோ வீக்கான. அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 20 நாள் ஆச்சு நான் திரும்பி விடுதிக்கு வர்றதுக்கு. இந்த தடவை இப்பவே நான் நல்லா இருக்கேன், எனக்கு வரல, எனக்கு நல்லா தெரிஞ்சது, வந்தது, நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, கம்மி ஆயிடுச்சு, உடம்பு வலி இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. உண்மையா சொல்றேன், அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா பண்ணும்போது உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பயம். இந்த பிள்ளைய பத்தி தெரியாது, கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்திடணும், கார்ல கூட்டிட்டு போகலன்னா கார்ல வலிப்பு வந்துடும், யார் கூட உட்காந்துட்டு வர்றது, நம்ம தனியா கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. எமர்ஜென்சில சூப்பரா எந்திரிச்சு உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ரிலேட் பண்ணி பார்த்தேன், அது பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதனால அவளுக்கு அந்த எபிசோட் ரிப்பீட் ஆயிருக்கு. பிராணமுத்திரை வச்சா, ஆதிமுத்திரை கொடுத்தோம், அடுத்த நாள் காலையில கல்லூரிக்கே போயிட்டா. இது ஒரு ஃபுல் ரவுண்டையா. நீங்க சுவை மருத்துவம், நான் வர்மால இல்ல, என் கணவர் தான் இருக்காரு, பட் நீங்க கொடுத்த அந்த குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் எய்ட்ல ஒரு 20 வயசு பாப்பா நல்லா ஆயிட்டு எந்திரிச்சு உட்காந்து தேங்க்யூ சொல்லி இன்னைக்கு நல்லா இருக்கானா, அதுக்கு காரணம் இந்த வகுப்புல நான் ஜாயின் பண்ணதுன்னு சொல்லணும். அந்த நேரத்துல அவளுக்கு அந்த கொடுப்பனை இருந்தது. அவ மட்டும் ரோட்ல விழுந்திருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஆயிருந்தாலோ வேற மாதிரி போயிருக்கும் ஐயா. இது வித்தின் 2 hours ஷி வாஸ் நார்மல். எழுந்து உட்கார்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு, இந்த முத்திரை பண்ணுமா, ஓகே 2 hours பண்றேன், அவ்வளவுதான் ஐயா, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வரவே இல்லை அதுக்கப்புறம். ஒரு 3 நாள் ஆச்சு. ஸோ இப்போ அவளை மொள்ளமா சிதமுத்திரை பக்கம் திருப்பிட்டு இருக்கோம். இது நிறைய சமயத்துல மிராக்கிள் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாரும் பயந்தாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னாங்க. கூட்டிட்டு போற சூழல் இல்ல. அந்த சூப்பர் ஆயிட்டா. எனக்கு அந்த நாடி இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுக்கும் ஒரு 15 நிமிஷத்துல மறுபடியும் பார்க்கும்போது மிராக்கிள் மாதிரி எல்லா நாடியும் அடிக்குது, நார்மல் ஆயிட்டா. நார்மல், ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பயந்தோம், திருப்பி நைட் வருமோ அப்படின்ட்டு. சூப்பர் ஆயிட்டாயா. இந்த ஒரு பகிர்வுக்காக தான் கையை உயர்த்தினேன். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ஒருத்தவங்களை எடுத்து கேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டஃப் ப்ராசஸ். அவங்க கார்டியனுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது பயந்தோம். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க, நீங்க கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டியது தானே. நாங்க நல்ல வேலை ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது, நாங்க என்ன செய்யறோம்ன்றது எதுவும் உள்ளு மருந்து எதுவும் கொடுக்கல, தொடரா தொடரும், அவளோட கைதான் அவளுக்கு மருத்துவம் அப்படிங்கறதுனால நாங்க ரொம்ப சேஃபா
அந்த பிள்ளைய வெளியில கொண்டு வந்துட்டோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் தெரியல. அது ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க அந்த சூழல்ல. எதுவுமே இல்லாம அவ எழுந்து உட்கார்ந்து சொன்னதுதான் எங்களுக்கு நல்லா இருந்தது. போன தடவை இதையே பண்ணியிருந்திருக்கலாம், என்னை கொண்டு போய் ஐசியூல சேர்த்து என்ன எல்லாம் பண்ணி கடைசியில மறுபடியும் தானே வருது, அதுக்கு நீங்க பண்ணதே பரவாயில்ல ஆண்டி அப்படின்ட்டு அவ சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஐயா. சிறப்புமா. அவங்க தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன முத்திரைகள் நம்ம பழகி ஐயா ஆதிமுத்திரை பிராணன் கொடுத்திருக்கேன். மான் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 நாள் இது ரெண்டும் பண்ணட்டும், அப்புறமா நான் மான் முத்திரை கொடுக்குறேன் ஐயா. இது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் ஒரு 3 பேர் பார்த்திருக்கேன். 3 பேரும் எனக்கு ஃபிட்ஸோடதே தான் வராங்க. அது நான் கொடுக்கறதுனாலயா இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியும் பகிர்வு இருக்கு. ஒரு வயசானவர், 55 வயசு, பிறவியிலிருந்தே ஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு உடல் தன்மை. கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 3 தடவை வரும் அவருக்கு. இப்போ 2005ல நான் இந்த வகுப்பை ஜாயின் பண்ணதுல இருந்து அவருக்கு ஆதிமுத்திரையும் பிராணமுத்திரையும் மட்டுமே கொடுத்து 3 தடவை தான் வந்தது. 2005ல சாரி 2025ல 3 முறை தான் வந்தது. இப்ப 26ல வராம பாத்துக்கணுங்கிறது தான் எங்க டார்கெட்டா இருக்கு. அவருக்கான மேல அமாவாசைக்கு அப்போ வரும், இவளுக்கு கரெக்டா பௌர்ணமி அப்ப. அதேதான், அப்படியேதான் வராங்க, என்னன்னு தெரியல. அது அவங்களும் அதை விடாம பண்றாங்க. அடுத்தது வராம பாத்துக்கிறோம். அப்படியே பேலன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ உங்க சித்தா வே ஆஃப் லைஃப்ல இருக்கேன். இதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து அவங்கள ஃபுல்லா கியூர் பண்ணிடணும்ன்றது ஒரு எண்ணப்பாடு. பார்க்கலாம்.